புகழ்ச்சுடர். இந்த இருவரையும் முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்ட படத்தை நீங்கள் பார்த்தீர்கள். இதில் சொல்லப்பட்ட செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். என் மகள் 11 வயதில் அவள் திடீரென்று காணாமல் போய்விட்டாள் என்று பெற்ற தாய் அன்டோனியா என்கின்ற அந்த அம்மையார் வழிந்து ஓடும் கண்ணீரை கைக்குட்டையால் மறைத்துக் கொண்டே பேசுகிறார். ஒரு அமைதியான குடும்பம் எங்கள் குடும்பம், மகிழ்ச்சியாக குதூகலமாக இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். அந்த குடும்பம் சிதறி சின்னாபின்னம் ஆகிவிட்டது. வானத்திலிருந்து வந்து சிங்களத்துக்காரன் குண்டு வீசினான். எங்கள் தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டன, எங்கள் வீடுகள் நொறுக்கப்பட்டன. இந்த கொடுமைகள் தொடர்ந்து நடக்கிற போது தொடர்ந்து உயிரிழப்புகள் என்று சொல்லி வருகிற வேளையில் அந்த அம்மையார் தன்னுடைய கணவர் தர்சிகாவின் தந்தை அஞ்சல் அலுவலகத்திலே ஊழியராக வேலை பார்த்தார். ஒரு நாள் காலையில் வேலைக்கு சென்றார். பகலில் செய்தி வந்தது, அன்று சிங்கள விமானங்கள் வீசிய குண்டு வீச்சில் என் கணவர் கொல்லப்பட்டு விட்டார். அன்று 30க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அவர்களில் என் கணவரும் ஒருவர். தந்தை மீது அதிக பாசம் வைத்திருந்த என் மகள் இதனால் பாதிக்கப்பட்டாள் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து இந்த தர்சிகாவிடத்திலே இதனுடைய பின்னணியை கேட்கிற போது அந்த பெண் சொல்லுகிறாள், சின்ன வயதில் சிறு குழந்தையாக நானும் என் அண்ணனும் இருக்கிற போது ராணுவத்தினர் சுற்றி வளைத்தார்கள் எங்கள் வீடுகளை. எங்களை கொதிக்கின்ற வெயிலில் நெருப்பாக சுடுகின்ற மணலில் கொண்டு வந்து போட்டார்கள். என் தாய் சுடு மணலில், நெருப்பு மணலில் நாங்கள் துவண்டு துடிப்பதை காண இயலாமல் ஒரு துணியை போட்டு, டவலை போட்டு அதன் மேல் எங்களை அந்த வெயில், நெருப்பான வெயிலும் சூடும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக போட்டார்கள். கமாண்டர், ராணுவத்தினுடைய அந்த படைப்பிரிவுக்கு தலைமை தாங்குகிறவன், அவனுக்கு மேலே குடை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். நிழலுக்கு குடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் சிங்கள சிப்பாய்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு எங்களை இந்த தகிக்கின்ற சுடு மணலிலே இருந்து எங்களை துணியிலே போட்டிருப்பதை கண்டு அந்த துணிகளை பிடுங்கி எறிந்து மீண்டும் எங்களை சுடு மணலிலே உருட்டினார்கள். துடித்தோம், நெருப்பில் வெந்து தவித்தோம். இந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அவள், நாங்கள் இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. என் தாய் அழுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. என் அண்ணனும் நானும் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்திலே தப்பி செல்லுகிற போது நாங்கள் சொல்லுகிறாள், நாங்கள் இவர்கள் பொதுமக்கள் தப்பி செல்ல முடியாத அளவுக்கு ராணுவம் எங்களை வேட்டையாடி வருகிறது. சிங்கள சிப்பாய்கள் சுடுகிறார்கள். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக முடியவில்லை. அப்பொழுது எங்களை பாதுகாக்க தங்கள் உயிர்களை துச்சமாக மதித்து வந்த புலிப்படை வீரர்கள் எதிர்த்து சுட்டார்கள். அப்பொழுதுதான் முதலாக நம்மை பாதுகாப்பதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் இந்த அண்ணன்மார்கள் என்று நான் நினைத்தேன். தோழர்களே, இதே காட்சிதான் சுடு மணலில், நெருப்பாக பற்றி எரிக்கின்ற மணலில் உருட்டி விடப்பட்ட அந்த சின்னஞ்சிறு குழந்தை அதற்கு பிறகு 12 வயதாகிற போது காட்டுக்கு போகிறாள். அவள் ஒரு முடிவெடுத்து போகிறாள். சொல்லுகிறாள், நான் தேவாலயத்துக்கு செல்வேன், நான் ஒரு கன்னியாஸ்திரி ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஐ வாண்ட் டு பிகம் எ நன். நான் கன்னியாஸ்திரியாக சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் பைபிளை வாசித்து தேவாலயத்துக்கு சென்று ஜெபித்து ஒரு அமைதியான சேவை செய்கின்ற வாழ்க்கையை, கர்த்தருக்கு சேவை செய்கின்ற வாழ்க்கையை, கர்த்தரின் வாசகங்களை இதயத்தில் ஏந்திக் கொண்டு சக மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு கருணைமிக்க வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு பெண். அதுவே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக சின்னஞ்சிறு வயதிலே அந்த உணர்வுகளை கொண்டிருந்த அந்த இளம்பெண் தர்சிகா.
இந்த கொடிய சம்பவங்களை பற்றி விவரிக்கும் போது எந்த தேவாலயத்துக்கு சென்று நான் ஜெபித்தேனோ, குண்டுகள் வீசப்பட்டு வானத்திலிருந்து சிங்கள ராணுவ விமானங்கள் தொடர்ந்து குண்டுகள் வீசி அதிலே எண்ணற்றவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வேளையில் தப்பி ஓடி வந்தவர்கள் தேவாலயத்துக்குள் தஞ்சம் புகுந்தார்கள். They took shelter in the church. அந்த தேவாலயத்தின் மீது குண்டு வீசப்பட்டது. தேவாலயம் இரத்த காடாயிற்று. அந்த தேவாலயத்துக்குள்ளே வந்தவர்கள் எல்லாம் பிணமானார்கள். இதையும் நான் பார்த்தேன். தேவாலயத்தை கூட இந்த கொடிய மிருகங்களை விட கொடிய அரக்க குணம் கொண்ட சிங்கள காடையர்கள் விட்டு வைக்கவில்லை என்ற நிலையில் அவள் இந்த முடிவுக்கு ஆயுதம் ஏந்துகின்ற, உயிரை தருகிற, மரணத்துக்கு அழைப்பிதழ் கொடுத்து நஞ்சு குப்பிகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு சமர்க்களத்துக்கு செல்லுகின்ற இந்த முடிவை எடுப்பதற்கு என்ன பின்னணி என்பதை விளக்குகின்ற வகையில் இதை சொல்லுகிறார். இதே காட்சிதான், இதே ஒரு சம்பவம் தான். நெருப்பாக கொதிக்கின்ற சாலையிலே கொட்டப்பட்ட தார், அந்த தாரில் நெருப்பு வைக்கப்பட்ட அந்த தார் கொதிக்க கொதிக்க உலைக்களமாக இருந்த இடத்தில் தமிழச்சியினுடைய பிள்ளைகளை அதை தூக்கி வீசினான் சிங்களத்துக்காரன். அந்த குழந்தைகள் அந்த கொதிக்கின்ற தாரிலே துடித்தன. இந்த காட்சியை கண்டான். இதே போல தர்சிகாவை போல ஒரு 14 வயது பையன், ஒரு சிறுவன் இந்த காட்சியை கண்டான். இந்த 2 பிள்ளைகளை கொண்டு வந்து சுடுநெருப்பை போன்ற இந்த தாரிலே கொண்டு வந்து போட்டிருக்கிறானே சிங்களத்துக்காரன், சிங்கள போலீஸ்காரன் என்ற எண்ணம் தான் இந்த கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அன்றைக்கு அந்த காட்சி நடைபெற்ற இடம் வல்வெட்டித்துறை. அதை கண்டவர்தான் விடுதலை புலிகளின் தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன். அதே ஒரு காட்சியைத்தான் இதிலே தர்சிகா பார்க்கிறாள். இவள் இந்த தர்சிகா இந்த அமைப்பிலே சேர்ந்து அதற்கு பிறகு எங்கள் உயிர்கள் போய்விடும், எங்களுக்கு நினைவகம் அமைக்கப்படுமா என்று கேட்டால் நினைவகம் அமைக்கப்படுமா என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நிகழ்ச்சி ஒலி நாடா ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்டு இது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு என்பதால் இது ஓட்டு வாங்குவதற்காகவோ ஏதாவது கட்சியில் ஏதாவது பதவியை பெறுவதற்காகவோ நடத்தப்படுகிற நிகழ்ச்சி அல்ல. நாங்கள் தமிழர் வாழ்வுக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு கூட்டத்தின் பெயர் தான் மறுமலர்ச்சி திமுக. எங்கள் அவை தலைவர் அதை முன்மொழிந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சி இது ஒளி நாடாவிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு தமிழர் வீடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். தமிழர்களினுடைய இதயங்களை எல்லாம் தொட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். தமிழர்களின் செவிகளிலே விழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆகவேதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று தன்னுடைய வாழ்வையே தருவதற்கு தயாராக வந்து இந்த படையிலே சேர்ந்ததை பற்றி சொன்னாரே, இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, அந்த தர்சிகா சொல்லுகிறார், நாங்கள் சிதறி உடம்பினுடைய ஒரு பகுதி கூட இல்லாமல் சின்னாபின்னமாக போய்விடுவோம். ஒருவேளை நாங்கள் மடிகிற இடம், எங்களுடைய படை வெற்றி பெற்ற அந்த இடத்தை கைப்பற்றி எங்களுடைய ஆளுமை வந்தால் எங்களுக்கு அங்கே ஒரு கல்லறை எழலாம். இல்லையே நாங்கள் எதிரியின் பிரதேசத்துக்குள்ளேயே மடிந்து போனால் எங்களுக்காக ஒரு இடம், நினைவகம் அமைக்கப்படுகிற இடத்தில் எங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படலாம், அல்லது வெறும் புகைப்படமாக நாங்கள் இருப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றாரே. அந்த உணர்வோடு செல்லக்கூடிய அந்த பிள்ளைகள், நீங்கள் துயிலகத்தை பார்த்தீர்கள், மாவீரர்களின் துயிலகத்தை. அவர்கள் எல்லாம் அந்த மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தந்தவர்கள். அப்படி தங்கள் உயிர்களை தந்திருக்கக்கூடிய அவர்கள் எதற்காக ஆயுதம் ஏந்தினார்கள்? அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்கப்படுகிறார்களே. எங்களுடைய அவைத்தலைவர் கூறியதை போல